Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.26 தான் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரெண்டு ப்ராப்ளமே வந்துட்டு ஒரே ஃபார்முலா. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு 2 மார்க்கில் அந்த மாதிரி கேட்பாங்க. இன்டெக்ரல் ஓவர் a பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்மளை பயமுறுத்துறதுக்காகவே இந்த a பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கும் பவர் எக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் காமனாக எடுத்து எழுதிருங்க. ஏஇ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎக்ஸ். ஓகேவா, ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஏ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ தான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் ஏ, ஏஇ தான் ஏ. ஓகேவா, அப்படியே எழுதணும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். டிவைடட் பை லாக் ஏஇன்னு எழுதிடணும். ஓகேவா, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே லாக்ல எழுதிடணும். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. இதுக்கு 2 மார்க். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இருக்கு லாக் இருக்கு எக்ஸ் இருக்கு லாக் 2 இருக்கு அப்படின்றது நம்ம ரொம்ப பயப்படுவோம். பட் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா போதும். இந்த எக்ஸை 2க்கு மேலே கொண்டுட்டு போனீங்கன்னா போதும். ஓகேவா, நல்லா தெரியுதா? எக்ஸை 2க்கு மேலே கொண்டுட்டு போனீங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? இ பவர் லாக் 2 பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா, அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, ஸோ அதனால் அடுத்தது ஈயும் லாகும் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன மட்டும் வரும்னா, இங்கே இருக்கிற 2 பவர் எக்ஸ் இப்போ டாமினேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இ பவர் எக்ஸ் இருக்குது. ஓகேவா, டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ என்னது, இதுக்கும் பவர் எக்ஸ் இதுக்கும் பவர் எக்ஸு. சரிவா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2e டு த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு மாறிடுது. இதுக்கும் சேம் ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா. அதனால் ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா 2e பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் 2e அப்படின்றது வரும். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் வந்தாச்சு. ஓகே, ஸோ அந்த எக்ஸை மட்டும் கொண்டு போனீங்கன்னா இந்த சம் போட்டிருக்கலாமே அப்படின்னு யோசிக்காதீங்க. எக்ஸாமில் கரெக்டாக போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.